தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 23 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமப்பதற்கரிய பளுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப் பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகைக் கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றனர்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிவேடக்காரர்கள் மாதிரி இருக்காதீங்க. ஓகேங்களா? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சில மறைநூல்ல அறிவிக்கிறவங்க என்ன பண்றாங்க? நல்லா பயமுறுத்துவாங்க நல்லா. நீ இப்படி பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ அது பண்ணிட்ட, இது பண்ணிட்ட, உனக்கு கடவுள் மன்னிக்க மாட்டாரு. நீ இத பண்ண தப்பு, அத பண்ண தப்பு, இப்படி பண்ண தப்பு அப்படின்னு நெறையா சொல்லி நம்மள என்ன பண்றாங்க? நம்மள பாவத்திலிருந்து விடுதலைக்கு பண்ண வைக்கலனாலும் பரவால்ல. நம்மள அந்த பாவத்திலேயே மூழ்கடிச்சு சாகடிச்சுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி பண்ணக்கூடிய மறைநூல் அதிகாரிகள், மறைநூல் அறிஞர்கள் சொல்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மறைநூல் அறிஞர் யாரு? நம்ம ஏசப்பா. அவர் என்ன சொல்றாரு? "நீ பாவத்தெல்லாம் மறந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, பாவத்த விட்டுட்டு என் பின்னாடி வா. நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு" சொல்ட்டாரு. ஓகேங்களா? அத விட்டுட்டு மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு நாம என்ன பண்ணக்கூடாது? சரி, அதனால நம்ம மைண்ட் என்ன மாத்திரும்? அப்படியே திரும்பிரும். "அட போடா! நாமளே பாவம் செஞ்சுட்டோம். இனிமேல் நல்லவனா மாறுனா மட்டும் என்ன அந்த பாவம் நம்மள விட்டுட்டா போப்போது" அப்படின்னு சொல்லி நமக்குள்ள தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது. இல்லனா ஏசப்பா என்ன சொல்றாரு? "நான் உன் பாவத்த மன்னிக்க ரெடியா இருக்கேன். நீ மனம் திரும்பி என் பின்னாடி வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு மறைநூல் அறிவிக்கிறவங்க வந்து எப்படி பண்ணணும்? மக்கள வந்து பாவத்திலிருந்து விடுவிச்சு, ஏசப்பா இருக்கிற வழியில கொண்டு போக சேர்க்கிறவங்களா இருக்கணுமே தவிர, மக்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, அவங்க இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில தெரியாம பண்ணத கூட அது ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றங்கள் மாரி கொண்டு போயி, அவங்கள நரகத்துக்கே தள்ளி விட்டுருவாங்க போல. ஏன்னா நாமளே நெறைய பேர பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? YouTubeல, Instagramல அங்க இங்கன்னு எல்லாம் நாம ஏதோ நம்மள பெரிய பாவி குற்றவாளிகள் அவங்கலாம் தான் நேர்மையாளர்கள் அப்படின்ற மாரி கொண்டு போயிருவாங்க. கிடையாது. ஓகேங்களா? ஏசப்பா நம்மள ஏத்துக்க ரெடியா இருக்காரு. நாம என்ன பண்ணணும்? மனம் திரும்பி போகணும். மனம் திரும்புறதுக்குள்ள செத்து போயிட்டோம்னா அவ்வளோதான் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அப்புறம் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும். இல்ல உத்தரவு ஸ்தலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? இப்போ உயிரோட இருக்கும்போதே உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியும். ஏன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ இப்ப இருக்கும்போது என்ன பண்ணிடணும்? இருக்கிற எல்லா பாவத்தையும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4, 5 பாவம் பண்ணுவோமா? அந்த 4, 5 பாவத்த விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி நம்ம போவோம். ஓகேங்களா? நம்ம நெனச்சா தான், மத்தவங்க பேசுறத வச்சுலாம் கிடையாது. நம்ம நெனச்சு பாவத்த விடுவோம். நாம ஏசப்பாவ பின்தொடருவோம். அவருடைய மிக சிறிய ஒரு குட்டியோண்டு ஒரு தொண்டராக இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? வெற்றி பெற்றதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நாமளும் ஏசப்பாவினுடைய மிகப்பெரிய தொண்டராக இருந்தோம் அப்படின்னா, அவர் நம்மள ஏத்துக்குவாரு. ஓகேங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.